Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1167 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த லோக்கி பயல ஷாங்க்ஸ் வெறித்தனமா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அவனை போட்டு தள்ள போறானுங்களா இல்ல காப்பாத்தி யாரையாச்சும் காவு கொடுக்க போறாங்களான்னு தெரியல. அதே நேரம் அந்த ரோடு பயல கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஆளுங்க கீ எடுக்கிறக்காக கோட்டையை நோக்கி போனாங்கல்ல, பக்கத்துல வந்தாச்சு. வந்த உடனே லூஃபிக்கு ஆர்வம் தாங்க முடியல. எப்பா வாட்ட கோட்டை வாட்டப்படி வாட்ட கொடின்னு இருப்பான். இந்த இடம் தான் அந்த குளோரியஸான கிங் வாழ்ந்த ஒரு வரலாறு மிகுந்த சூப்பரான இடம். அந்த கோட்டை பேரு அவுரஸ்ட். ஜெயிண்ட்டுகளுக்காண்டியே கட்டினதுனால அந்த கோட்டை பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும். அங்க போய் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் சுத்தி முத்தி பாப்பாங்க. அந்த இடமே பாலடைஞ்சு போன மாதிரி இருக்கும். கிங் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தை யாருமே மெயின்டைன் பண்ணல. அப்படியே பெப்பர் பேன் விட்டுட்டானுங்க போல. கிங் இறந்து 14 வருஷம் ஆகுது. 10 நாள் கிளீன் பண்ணாம விட்டாலே நாரி போயிடும். 14 வருஷம்னா சும்மாவா? யாரும் இந்த கோட்டை பக்கத்துல கூட வரல. சரி அப்ப நம்ம வேணா உள்ள போவோம் அப்படின்னு லூஃபி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ரோடு ஒன்ன நோட் பண்ணுவான். அந்த கோட்டையோட கதவு கீழே உடைஞ்சிருக்குது. யாருமே வரலன்னா எப்படி கோட்டையோட கதவு உடைஞ்சிருக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக காட்ஸ் இருந்தாங்க, அவங்களையுமே காணும். அப்படின்னா யாராச்சும் இன்ட்ரூடர் வந்துட்டாங்களா? அச்சோ அப்படின்ட்டு அவன் பதறிட்டு இருந்தா லூஃபி அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. நான் போய் என்ன இருக்குன்னு பார்க்க போறேன்ட்டு ஓடுவான். ஆனா நபி விட மாட்டான். கழுத்தோட புடிச்சு இழுத்து அமைக்க வச்சிருவான். அப்ப ஜோரோ வெளியாளுங்க வந்திருக்காங்களா அப்படின்ட்டு அந்த இடத்த அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த டோரை உள்ளுக்குள்ள இருந்து தான் உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டேமேஜ் ஆனதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அதான் ஷாங்க்ஸும் அந்த பொண்ணு டைரக்டா கேசலுக்குள்ள தானே டெலிபோர்ட் ஆகி வந்தாங்க. அதனால உள்ளுக்குள்ள இருந்து உடைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த ரோடு பயலுக்கு எப்படி அப்ப உள்ள போனாங்கன்னு புரியாம மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு கிடப்பான். இந்த லூஃபி பயல கொஞ்ச நேரத்துக்கு புடிச்சு வைக்க முடியல. நமி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆறன்னு கையை காலு தலைன்னு எல்லாத்தையும் வளைச்சு நெளிச்சு அவ கைக்குள்ள இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இப்ப இந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னா உள்ள போனா தாயா தெரியும் அப்படின்ட்டு லூஃபி சாவி எங்க அதோ அங்க அப்படின்ட்டு கோட்டைக்குள்ள ஓடிடுவான். ஐயோ இந்த பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நம்பி புலம்பிட்டு இருப்பான். அப்ப ரோடு பயலும் பதறி போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம முதல்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சுக்குவோம், அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. லூஃபிக்கு சாவி வேணும், அதனால அவன் பாட்டுக்குள்ள ஓடுவான். சரி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோன்னு ஜோரோவும் நமியும் பொறுமையா உள்ள வருவாங்க. அப்ப ரோடு போய் அப்படியே உள்ளுக்குள்ள எட்டி பார்ப்பான். பார்த்தாவே ஏதோ பேய் பங்களா மாதிரி இருக்கும். உள்ள வர மாட்டான். ஆனா லூஃபி உள்ள போய் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். கோட்டை பெருசா இருக்குயா, சூப்பரா இருக்குதுன்னு. இப்ப அப்படியே மேல பாத்தீங்கன்னா உங்க வீட்டோட சீலிங்க பார்க்க முடியுதா? ஆனா அந்த கோட்டையோட சீலிங்கையே பார்க்க முடியல, அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. அந்த கோட்டையும் ரொம்ப பெருசுங்கிறதுனால நடந்தெல்லாம் போய் கவர் பண்ண முடியாது. அதனால அப்படியே அந்த ரோடு பயல திரும்பி பார்ப்பாங்க. அவன் அப்படியே எட்டி பார்த்துட்டு இருப்பான். அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன் போடா எனக்கு பயமா இருக்குதுமா. உடனே நபி அவளோட லைட்னிங் பவரை லைட்டா காமிச்சு இப்போ சாரு வரீங்களா இல்ல ஒரேடியா மேல போயிடுறீங்களா அப்படின்னு வர்றப்பா வந்து தொலைறேன். என்ன பண்றது, புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். இப்ப என்ன பண்ணும், தூக்கணுமா? சந்தோஷமா தூக்குறேன் அப்படின்ட்டு அவங்கள தூக்கிட்டு கோட்டைக்குள்ள வாக்கிங் போவான். பட் லூஃபி அவன் பாட்டுக்கு அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டு இருப்பான். சரி இப்ப கோட்டைக்குள்ள வந்தாச்சு, கீ எங்க இருக்குன்னு தெரியல. அதனால லூஃபி அந்த ரோட போயிட்டே கேட்பான். அவன் என்ன சொல்லுவான், நான் ஒன்னும் ஸ்பெஷலான விளக்கெண்ணெய் எல்லாம் இல்ல, இந்த தீவிலேயே நான் இருந்தாலும் இந்த கோட்டைக்கே நான் இப்பதான் முதல் டைம் வர்றேன், அதனால எனக்கு எதுவும் தெரியாது, என்னைய மன்னிச்சிருங்க மானா. சரி சரி அதுக்கெல்லாம் நீ சாரி சொல்ல வேண்டாம், எங்க கூட இப்பவாச்சு வந்தியே அது போதும் அப்படின்ட்டு நேரா உள்ள போவாங்க. அப்படி போனவன் அங்க இருக்க இடத்த பார்த்துட்டு அசந்துருவான். இந்த அளவுக்கு சூப்பரா இருக்குமா இந்த கோட்டைன்னு. சந்தோஷமாவும் இருக்குது, ஆனா அவனுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்குது. ரொம்ப நாள் பராமரிக்காம விட்டதுனால கோட்டைக்குள்ள பெரிய பெரிய மரங்கள்லாம் வளர்ந்து நிக்குதுங்க. லூஃபி தான் எந்த இடம்னு பார்க்க மாட்டேங்கிறான். இருட்டா இருந்தாலும் சரி வெளிச்சம் இருந்தாலும் சரி அவன் பாட்டுக்கு உள்ள குதிச்சு யாராச்சும் இருக்கேலா இருந்தா வெளியே வாங்கன்னு கத்திட்டு கிடப்பான். எப்படியும் அவன் மொத்த கோட்டையும் சுத்திட்டு இருப்பானா. இவங்க பொறுமையா அப்படியே உள்ள போவாங்க. ஜோரோ எல்லா இடத்தையும் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே போவான். கோட்டையில ஏகப்பட்ட டேமேஜுங்க. இது எல்லாத்தையுமே இப்ப வெளியில இருந்து வந்தவங்க தான் பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா இந்த அளவுக்கு பண்ண வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஆல்ரெடி கிங் ஹரால்டு சாகறதுக்கு முன்னாடி அந்த லோக்கி பைய கூட பயங்கரமான சண்டை போயிருக்குது. சோ அதனால தான் கோட்டையில இவ்வளவு டேமேஜ். அங்க ஆயிருக்க டேமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா சண்டை போட்டிருக்காங்கன்னு. லோக்கி பைய ஒரு மான்ஸ்டர். அதே மாதிரி தான் கிங் ஹரால்டும். ஆனா அவர் வந்து மோசமானவர் இல்ல, ஒரு கிரேட் வாரியர். இப்படி இவங்க பேசிட்டு வரும்போது அங்க லூஃபி என்னத்தையோ பார்த்து கத்திட்டு இருப்பானா. இங்க அந்த ரோட பயலுக்கு பீதி ஆயிரும். மாப்பிள்ள உள்ள அவன் கத்திட்டு இருக்கா, நம்ம அப்படியே போயிடலான்னு. உள்ள போறியா இல்ல விளக்கமா தப்பிக்கிட்டமான்னு நம்பி சொன்னவன அப்படியே பயந்துகிட்டே போவான். லூஃபி லூஃபி எங்கய்யா இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா ஐயா? பிரச்சனைன்னா சொல்லு, வந்த வழியிலேயே தைரியமா ஓடி போயிடலாம் அப்படின்னு பயந்துகிட்டே வருவான். மாப்பிள்ள யானை எல்லாம் செத்து கிடக்குதுமா. அது யானை இல்ல முருகேசா, ஜெயண்ட்டுமா. பார்த்தா ஜெயண்டோட எலும்பு கூட கிடக்கும், அவ்வளவுதான். பீதியில கதறுவாங்க. லூஃபி அங்க மேல போய் நின்னுகிட்டு எப்பா அங்க பாருங்களேன், இந்த இடம் பூரா ஜெயண்ட்டுகளோட எலும்பு தான்
செதறி கிடக்குது, எல்லாம் பெருசு பெருசா இருக்குதுமா. ஆக மொத்தத்துல வெளியில இருந்து பார்க்கும்போது அழகா இருந்த கோட்டை உள்ளுக்குள்ள பயங்கர அகோரமா இருக்குது. இப்பதான் அவனுக்குமே ஞாபகம் வருது, ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து இந்த கேசல்ல இருந்தாங்களாமா. ஆனா அவங்க யாருமே ரிட்டர்ன் வரலன்னு ஆல்ரெடி ஒரு கதையை கேள்விப்பட்டிருந்தான். இப்ப எலும்பு கூட பார்த்தவன தான் கன்ஃபார்ம் ஆகுது, இங்கதான் அத்தனை பேரும் செத்து இருக்கானுங்கன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லோக்கி பைய. ஒரு நாள்லயே 100 வாரியர்ஸ்க்கு மேல கொண்டு குச்சிருக்கான். உயிரோட இருக்கிறது 2 பேர் மட்டும்தான், அந்த சீஃப் ஜரூலுங்கிறவரும் அந்த லோக்கி பையலும் தான். அதான் ஹெல்மெட்ல கத்தி குத்து வாங்கி இருந்தாரு அந்த ஆளு. சோ இந்த மாதிரி இங்க குரூஷியலான சம்பவங்கள் நிறைய நடந்ததனால தான் இங்க யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டானுங்க. கண்டிப்பா இந்த இடத்துல பழி வாங்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட ஆவிகள் சுத்திட்டு இருக்கும் அப்படின்ட்டு நமியை இன்னும் பீதியாக்கிட்டு இருப்பானா. அப்ப லூஃபி, எப்பா இங்க பாருங்கப்பா, என்னடான்னு பார்த்தா பெரிய சைஸ்ல ஒரு ஸ்கல்லு கொம்போட வேற இருக்கும். இத பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது, அந்த ஓர்னு ஒண்ணு இருந்துச்சு, பெரிய சைஸ் மிருகம் ஒண்ணு, நம்மளுக்கு கூட சண்டை போட்டு ஒரு வழி பண்ணானுங்களே, அது மாதிரி தான் இருக்குது. பெரிய பெரிய போன்ஸ் எல்லாமே வாரியர்ஸுங்களோடது. அவங்க உடம்புல தான் உண்மையான ஆன்ஷியன் பிளட் ஓடுது. ஆனா இப்போ எல்லாமே அழிஞ்சு போச்சு. பட் இவங்க எல்லாத்துலயுமே பவர்ஃபுல்லான ஆளு கிங் ஹெரால்டு தான். இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனவங்க கடைசியா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வாயை பொளந்துருவாங்க. அதுதான் கிங் ஹெரால்டோட உண்மையான போட்டோ. அந்த ஆளை பாத்தீங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் கருணை கொடூரமா தான் இருக்கும். அருவா மீசை, செயின்சா தாடி, மண்டையில பாத்தீங்கன்னா 2 புல்லட் இறங்கின மாதிரி இருக்கும். இப்படி மனுஷன் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருப்பாரு. ஆனா இவர் அமைதி விரும்பி எல்பேஃப வெளியில இருக்க மத்த நேஷன் கூட எப்படியாச்சும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம எல்பேஃபோட வரலாற்றுல இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அவரை பார்க்கும் போதே தெரியுது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு. அது மட்டும் இல்லாம மண்டையில 2 புல்லட் ஓட்ட இருக்குதுல, அது வேற ஒண்ணும் இல்ல, அது அவர் கொம்போட தழும்பு. அதுதான் ஆன்ஷியன்ட் பிளட்டோட ஒரு அடையாள சின்ன மாதிரி. பட் அவர் என்ன பண்ணிட்டாரு, அது எனக்கு வேண்டான்னு சொல்லி புடுங்கி வீசிட்டாரு. அதாவது இந்த ஜெயண்ட்ஸ்குள்ள பழைய மாதிரி வார் எண்ணங்கள் இருக்கவே கூடாது அப்படிங்கறதுக்காகவே அப்படி பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த கொம்பை பார்த்தா ஆன்ஷியன் வார் தான் ஞாபகத்துக்கு வருமாமா. கொம்பை அவனோட கொம்பையே புடிங்கிட்டானான்னு எல்லாம் ஆர்வமா பேசுவாங்க. ஆனா என்ன, கடைசி வரைக்கும் அவரோட எண்ணங்கள் எதுவுமே நிறைவேறாம இறந்து போயிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போவாங்க. லூஃபி கீயை தேடி கத்திக்கிட்டே போவான். கிங் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. ஆனா அதே அளவுக்கு அந்த லோக்கி மேல வெறுப்பும் ஆனாங்க. இனி இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒருத்தன் வேணும்ல, அதுக்காக தான் கிங்கோட இன்னொரு சன்னான ஹைருதீனை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவன் கிங்கோட பையனே அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது. அப்படின்னா லோக்கி அவனோட பிரதரா தானே இருக்கணும். அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அவன் வந்து ஒரு ஹாஃப் பிரதர். அதாவது லோக்கியோட அம்மா வேற, ஹைருதீனோட அம்மா வேற. குயினை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வேற ஒரு பொண்ணுக்கு பிறந்தவன் தான் ஹைருதீன். எல்பேஃப் ஹைருதீனோட அம்மாவை குயினா ஏத்துக்கல. அது ஏன் அப்படின்னா அவ எல்பேஃப சேர்ந்தவல்ல, வேற கண்ட்ரியை சேர்ந்தவளாமா. இப்படி பேசிக்கிட்டே உள்ள போயிட்டு இருக்காங்க. இன்னும் பல விஷயங்களை அவன் சொல்லிக்கிட்டே வருவான். இனி இதுக்கப்புறம் அந்த சாவியை கண்டுபிடிச்சாங்களா, லோக்கியை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, அவனால ஏதாச்சும் பஞ்சாயத்து வர போகுதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.